கடலப்பருப்பு போட்டு செஞ்சு நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணி துவரம்பருப்பு செஞ்சோம். கொஞ்சம் 5-6 பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அதை ஒரு 2 பல்ஸ் மோடில் போட்டுட்டு அடுத்து வாழைப்பூயும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டா நல்லா, ஏன்னா கொஞ்சம் நேரம் தெரியாமல் இருக்குது. கொஞ்சம் வாழைப்பூயும் 2 பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அது கிண்ணத்தில் மாதிரிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கீரை ஒரு வச்சு கீரை போடலாம், வேணாம் விட்டுடலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு உப்புலாம் போதும்போது கடையில் எண்ணெய் சூடாக நல்லா உருண்டை பண்ணி அதுக்கப்புறம் கையில் வச்சு கட்டிங்கன்னா அழகாக வந்துடும் வண்டை ஷேப்பில். எண்ணெய் நல்லா சூடானோடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூடான சுவையான கிறிஸ்பியாக வாழைப்பூ வடை தயார். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.